அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, மிக முக்கியமான ஒரு பணிக்காக வேண்டி வெள்ளம்பிட்டிய பிரெண்டியாவத்த ஃபர்ஸ்ட் லேனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹனீஃபாவுக்கு வந்திருக்கின்றேன். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் தொழுவதற்கான இடப்பற்றாக்குறை இருக்கின்றது. எனவே மஸ்ஜிதுல் ஹனீஃபா என்ற ஒரு சிறிய தகையா இந்த இடத்திலே இருக்கின்றது. இங்கே குர்ஆன் மதரசா நடைபெறுகிறது, ஐவேளை தொழுகை நடைபெறுகிறது. இந்த மஸ்ஜிதுல் ஹனீஃபாவுக்கு இப்போது இடப்பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிர்வாகிகள் இந்த பள்ளி வாயிலை விஸ்தரிக்க வேண்டும் என்ற ஆவலோடு உங்களுடைய உதவிகளை நாடுகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹனீஃபாவுக்கு தேவையான என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன, எப்படி உங்களுடைய உதவிகளை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்ற விடயங்களை பேசுவதற்காக வேண்டி இந்த பள்ளி வாயிலுடைய செயலாளர் இருக்கின்றார். இங்கே அவரோடு நாங்கள் பேசி பார்ப்போம். ஆசிரியர் ஜுனைதீன், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளியை பார்க்கக்கூடியவர்கள் முதலிலே மஸ்ஜிதுல் ஹனீஃபா எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, என்ன தேவைகள், அதனுடைய வரலாறு என்ன என்பதை தேடித்தான் உதவி செய்ய ஆசைப்படுவார்கள். முதலில் சொல்லுங்கள், மஸ்ஜிதுல் ஹனீஃபாவுடைய ஆரம்பம், இந்த காணி யாரால் வக்ஃப் செய்யப்பட்டது, இந்த பில்டிங்கை யார் கட்டித்தந்தது, இப்போது என்ன தேவை என்ற விடயங்களை சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பிரண்டியாவத்த ஃபர்ஸ்ட் லேனில் அமைந்துள்ள மஸ்ஜிதுல் ஹனீஃபா. இந்த பள்ளிவாசல் ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. அந்த காலத்தில் ரஃபீக் ஆஜியார் என்பவர் தற்போது தேவலையில் வசிக்கின்றார். அவருடைய தந்தை ஹனீஃபா ஆஜியார் அவர்களுக்காக ஒரு சிறிய வீடாக இருந்தது. அந்த வீட்டை வாங்கி அவர் பள்ளிவாசலுக்காக வக்ஃப் செய்தார். அந்த வீட்டை தான் உடைத்துவிட்டு, உள்ளுக்கு இருந்த அறைகளை எல்லாம் உடைத்துவிட்டு ஒரு ஸ்லெப்பை போட்டு அந்த காலத்தில் இருந்த நிலைமைக்கு ஏற்ப ஒரு பள்ளிவாசலாக மாற்றப்பட்டது. இப்போதும் இந்த பள்ளிவாயல் அண்மித்து எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றார்கள் இந்த பள்ளிவாயலுக்கு சொந்தமான மஹல்லாவாசிகளாக? ஏறத்தாழ 220க்கு மேற்பட்ட மனிதர்கள் இங்கே குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான தொழுகையும் அவருடைய பிள்ளைகளுக்கான குர்ஆன் மதரசாவும் பள்ளிவாசலில் மேற்புறத்தில் நடைபெறுகின்றது. சரி, இப்போது உங்களுடைய தேவை என்ன? இப்போது எங்களுடைய தேவை, இந்த பள்ளிவாசல் இருந்த இடத்திலிருந்து உண்மையிலே அதை விஸ்தரிக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றது. வருகின்ற நபர்களுக்காக பள்ளிவாசல் இடவசதி பற்றாக்குறையாக இருக்கின்றது. குறிப்பாக நோன்பு காலத்தில் எந்த விதமான இடப்பற்றாக்குறை காரணமாக வெளியில் தொழ வேண்டிய கட்டாய நிலைமையில் இருக்கின்றது. காலநிலைகள் காரணமாக வெளியில் தொழுவதில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது. மிக முக்கியமான பிரச்சனை இங்கு பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்களுக்கான அந்த போக்குவரத்து பிரச்சனை எல்லாம் காணப்படுகின்றது. இதற்காக பள்ளிவாசலுக்கு முன்னால் ஒரு சிறிய இடத்தை நாங்கள் வாங்கி வுது செய்வதற்காக வைத்திருக்கின்றோம். அந்த இடம் கூட காலப்போக்கில் போதாத நிலைமை தான் காணப்படுகிறது. இப்போது நீங்கள் இன்னுமொரு இடம், அதாவது நீங்கள் வுது செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு அப்பால் இன்னுமொரு இடம் இருக்கின்றது. அந்த காணியை வாங்குவது தான் உங்களுடைய முயற்சியா? சொல்லுங்கள் அது பற்றி. தற்போது வுது செய்கின்ற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏறத்தாழ ஒரு 7 பேர்ச் நிலம் விற்பனைக்கு வருகின்றது. 8 பேர்ச் நிலம் விற்பனைக்கு வருகின்றது. அந்த இடம் உண்மையிலே அந்த பள்ளிவாசலுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் இடங்களை பெற்றுக்கொள்வதுதான் எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்குரிய மிகப்பெரிய ஒரு பெருமதியாக இருக்கும். அந்த இடத்தை விட்டுவிட்டால் காலப்போக்கில் அவ்வாறான ஒரு இடம் கிடைக்காமல் போய்விடும். எனவே அந்த இடத்தை வாங்குவதன் மூலம் பள்ளிவாசலை விஸ்தரிக்க முடியும், வுது செய்கின்ற இடங்களை விஸ்தரிக்க முடியுமாக இருக்கும். எனவே எதிர்கால நோக்கம் கருதி அந்த இடத்தை கொள்வனவு செய்கின்றது தான் மிக பொருத்தமான விடயமாக இருக்கும் என்ற வகையில் தான் நாங்கள் அந்த இடத்தை கொள்வனவு செய்வதற்காக முழு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். சரி, இப்போ இந்த காணியை வாங்குவதற்கு மக்கள் ரொம்பவே சந்தோஷமாக வருவார்கள். சதக்காக்களை, அவருடைய ஹதியாக்களை வழங்க அவர்களுக்கான ஒரு இலகுவான ஏற்பாடை இங்கே செய்து வைத்திருக்கிறீர்கள். இது பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இதனை அந்த 8 பேர்ச் நிலத்தை வாங்குவதற்கான செலவு கிட்டத்தட்ட 1,63,00,000 மேற்பட்ட தொகை. அதை ஒரு தனி நபரால் கொண்டு வருவது என்பது கஷ்டமான விடயம். எங்களை பொறுத்தவரையில் எங்களது சூழலில் இருந்து அவ்வாறான பெறுமதியை திரட்டுவதும் கடினமான ஒரு செயல். எனவே அதற்கு எல்லோரும் பங்களிக்க வேண்டும் என்பதற்காகவும் திரட்டுவதற்கு இலகுவாகவும் நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், அதனை பல பகுதிகளாக பிரித்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டாக ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்திருக்கின்றோம். அந்த ஒவ்வொரு பகுதியும் விலை 7,500 ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே முக்கியமான நபர்கள், இங்கிருக்கின்ற நபர்கள் ஒவ்வொரு பகுதியாக 1, 2ஆக அதை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் ஏறத்தாழ 191 பகுதிகள் விற்பனையாகிவிட்டது. மொத்தம் 2178
பகுதிகள் விற்பனைக்காக இருக்கின்றது. எனவே அதில் உள்ள பகுதிகளை கட்டாயம் ஏனைய நபர்களிடமிருந்து வெளியில் இருந்து, அதாவது எங்களுடைய பிரதேசத்துக்கு வெளியில் இருந்து அதனை கலெக்ட் பண்ணுவதுதான் எதிர்கால தேசமாக இருக்கும். சரி, இந்த பள்ளிவாயலுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் முதலிலே பார்க்கக்கூடிய விடயம்தான் இந்த பள்ளிவாயல் அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட பள்ளிவாயலா என்று. பதிவான பள்ளிவாயல் கட்டாயமான இது பதிவு செய்யப்பட்டு விட்டது. பதிவிலக்கத்தை நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். இது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு. நிச்சயமாக. எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய மாளிகையை விஸ்தரிப்பதற்காக வேண்டி சதக்கத்துல் ஜாரியாவாக நிரந்தர தர்மமாக நிரந்தர நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எல்லா ஏற்பாடுகளையும் அவர்களால் முடிந்த அளவு செய்து வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் முடிந்தால் உங்களால் ஒரு ஸ்லாட்டை வாங்க முடியும், அல்லது 2 வாங்க முடியும், அல்லது அதிகமான பணங்களை நீங்கள் கொடுக்க விரும்பினால் இதோ பள்ளிவாயலுக்கான அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கின்றது. மன்பனா மஸ்ஜிதன் லில்லாஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுடைய மாளிகையை நிறுவுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையை உலகத்திலே நிறுவுவார்களோ கட்டுவார்களோ நாளை சுவனபதியிலே அவர்களுக்கான மாளிகையை அல்லாஹ் தயார்படுத்தி விடுவான். எனவே ஒரு சந்தர்ப்பம் நிரந்தர சதக்காக்களை நிரந்தரமாக உங்களுக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய பணம் மூலமாக ஒரு செங்கல்லாவது இந்த பள்ளிவாயலுக்கு வருமாக இருந்தால் நிச்சயமாக அதுவே உங்களுடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் உங்களுடைய மண்ணறைக்கு. எனவே நல்லொரு சந்தர்ப்பம். அவசரமாக உங்களால் முடிந்த உதவிகளை மஸ்ஜிதுல் ஹனீஃபாவுக்கு செய்யுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு சகோதரர் ஹைதர் அலி மௌலவிக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.